வணக்கம் மக்களே. ஃபுட்பால் டேடி மான்செஸ்டர் யுனைடெட் ப்ரிவியூவோட வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நீ நைட் 8:30 மணிக்கு வாட்ச் அலாங் வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு ஆஃபீஸ் இருக்குது, டியூட்டி இருக்குது. நான் டியூட்டிலேருந்து 7:30 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். கோச்சுக்காதீங்க, கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணுனாக்கா பொறுமையாக அண்ணனை மன்னிச்சு வீடியோ வாட்ச் அலாங்க்கு வந்துடுங்க. ஸோ இது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெட் கேமோட ஒரு குட்டி ப்ரிவியூ இந்த 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 வீடியோ. ஸோ எடுத்து வச்சுட்டேன், டேட்டாவெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். போன வீடியோ ஃபுல்லாக என் பையன் தொல்லை பண்ணிட்டு இருந்தான். ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ வைஃப் பார்த்துக்கணும்னு எடுத்துலான்னு முடிவு போட்டு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ எடுத்து டெலிட் பண்ணி திரும்ப எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போ உள்ள போவோம். நம்ம உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் நமக்கு கீப்பர் என்ன லெமன்ஸ் வேற லெவல்ல என்ன ப்ரெஷர் இருந்தாலும் நான் எதுவும் கவலைப்படாம நான் பண்றதா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சூப்பரான ஒரு கீப்பிங் வந்து பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? அதனால அது ஒரு வேற லெவலான ஒரு மேட்ரு. அட் த சேம் டைம் இவங்க இந்த வீக்கெண்ட்ல வந்து நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஷான் டைஸுக்கும் ரூபன் அமோரிமும் பேசினது எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதை பத்தி நான் பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மால் தீயான ஃபார்ம்ல இருக்கான் ரூபன் அமோரிம். இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னாக்கா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு நல்ல கோல் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்த கிறிஸ் வுட் 2 கோல் அடிச்சிருக்காப்ல. அவரு வந்து மேட்ச்ல இருந்து இன்னைக்கு ரூல் அவுட். மிகப்பெரிய பூஸ்ட் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு. ரெண்டாவது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இஸ் த என்ன சொல்றது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெனால்டிஸ் விட்டுருக்க டீம் பிரீமியர் லீக்ல அவங்களுக்கு தான். அதனால ஒரு பெனால்டி கன்ஃபார்மா இன்கமிங். ஸோ நம்ம எதுக்கு டீம் உள்ள போயிருவோம். 5 இன்ஜுரி. அதனால ஆங்கஸ் கன்னுங்கிறவங்கலாம் பாத்தீங்கன்னா லிகமெண்ட் இன்ஜுரி, அதனால அவுட் ஃபார் சீசன் முடிஞ்சு போச்சு. அந்த ஓலா ஐனாங்கிறவனுக்கு ஆம்ஸ்டிங் இன்ஜுரி. இது மாதிரி நம்ம சின்செங்கோக்கு வந்து ஸ்டெயின் இன்ஜுரி. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த மேட்ச் வந்து நல்ல டீமோட தான் இறங்குறோம். அதே மாதிரி ஹாரி மெகேர் இந்த மேட்ச் ஆடல. ஸோ பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட், மஸ்குலர் இன்ஜுரி நடந்திருக்கு. அதனால இந்த மேட்ச் ஹாரி மெகேர் கிடையாது. அதனால வந்து ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு நம்ம ஓரளவுக்கு. மெயினான மேட்டர் என்னன்னா, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கடைசி 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது போர்ட்டோ கூட மட்டும்தான். பிரீமியர் லீக்ல ஒன்றும் பெருசா இல்லை. அதனால நமக்கு கீழே தான் இருக்காங்க. குறைச்ச இடம் போட்டுறக்கூடாது. எந்த டீமும் கீழே இருக்காங்கனாக்கா நம்மளும் கீழே தான் இருந்தோம். இப்போ சர்றன்னு மேலே வந்துட்டு இருக்கோம். ஸோ மான்செஸ்டர் யுனைடெட் ஒரே ஒரு மேட்ச் பிரென்ஃபோர்ட்டை மட்டும் தான் தோத்துருக்காங்க. நல்ல வலுவா அட்டகாசமா விளையாண்டுட்டு வராங்கன்னு தான் சொல்லலாம். அதனால இந்த மேட்சும் நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கமிங் பேக் டு அகைன் ஒன் செகண்ட் கமிங் பேக் டு த லைனப். அவங்க வந்து ஷான் டைஸ் வந்து 4-2-3-1 லைனப்ல தான் விளையாட போறாங்க. நம்ம வந்து அதே தான் 3-4-2-1 தான் விளையாட போறோம். என்னுடைய ப்ரிடிக்டட் லைனப் நான் சொல்லிடுறேன். கீப்பர் உங்களுக்கு யாருன்னு தெரியும், நான் பேரை சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். டிலீட்ல என் தலைவன், அவன் தான் உண்மையான கேப்டன் மெட்டீரியல்னு நான் சொல்லுவேன். கேப்டன் மெட்டீரியலுக்கு ஆகக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளு டிலிக்ட். சிபி லெனி யூரோ. இந்த சைடு வந்து நம்ம வீணா போன ஷா. போன 2 மேட்ச் நல்லா விளையாண்டுட்டா என்னால அவனை திட்ட முடியல, மன்னிச்சிருங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் விங் பேக், அதாவது ரைட் மிட்ஃபீல்ட் ரைட் விங் பேக்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னாக்கா அமாந்த். இந்த சைட் லெஃப்ட்ல வந்து டாலோ. சென்டர்ல நம்ம கசா குட்டி கூட நம்ம ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். அவனை ஃபெர்னாண்டஸ்னு சொல்லுவாங்க, ஃபெர்னாண்டஸ் சொல்லுவாங்க தெரியல, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ். எமெம்போ குன்யா நம்மளோட லீட் ஸ்ட்ரைக்கர் இந்த மேட்ச். பெஞ்சமின் செஸ்கோ. கோல்ஸ் இன்கமிங் ஃப்ரம் பெஞ்சமின் செஸ்கோ. எழுதி வச்சுக்கோ, நோட் இப்பே எழுதி வச்சிரு. கோல்ஸ் இன்கமிங் பெஞ்சமின் செஸ்கோ கிட்ட இருந்து. நான் போன மேட்ச் சொன்ன மாதிரி தான் நம்ம ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மைண்டை போட்டு பாய்ஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் நமக்கு கொஞ்சம் ஈஸியான, ரொம்ப ரொம்ப ஈஸியான மேட்ச் தான். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்லாம் இருக்காது. ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும்னாக்கா டீம் ஆஃப் த வீக்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம குனியா, எமெம்போ, கசா குட்டி 3 பேர் போன வாரம் டீம் ஆஃப் த வீக்ல இருந்திருக்காங்க. ஸோ வேற மாதிரி அதனாலன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ என்னுடைய வந்து ஒரு சில கேள்விகள் என்னென்ன அப்படின்னாக்கா, பிரீமியர் லீக்ல வந்து 3 கோல் ஒரு அசிஸ்ட் எம்பெம்போ போட்டிருக்கிறதுனால எம்பெம்போ வந்துட்டு இனிமே மாசா விளையாடுவாரா மாட்டாராங்கிறத கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. மெயின் மேட்டர் மறந்துட்டேன் பாரு. எப்போ அடுத்த சேலஞ்சு 10K நடக்க போறேன்னு சொன்னனோ பார்த்தா நம்ம மார்டினஸ் உள்ள வந்துட்டான். இப்போ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அதனால வந்து தெரியல, ஜிங்க்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ நல்லது நடக்க போதோ, பிரைஸ் எல்லாம் நடந்தா சரி. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து ஸ்ட்ராங் ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். பிரீமியர் லீக்ல நம்ம 6வது இடத்தில் இருக்கிறோம். ஸோ ஒரு டீசென்டான பிளேஸ் தான். 5 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச் டிரா, 3 மேட்ச் தோத்துருக்கோம். ஆர்சனல் வலுவா இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு வாட்ச் அலாங் இருக்கு, வந்துருங்க. இந்த மேட்சை நம்ம ஜெயிக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு ப்ரிடிக்ஷன்லாம் கிடையாது. நம்ம இந்த மேட்சை வந்து 3-1 இல்ல 3-1 எல்லாம் கூட கிடையாது. இந்த மேட்சை நம்ம கிளீன் ஷீட் அடிக்கிறோம். அது இல்லாம இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெர்னாண்டஸ்க்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது என் கணக்குப்படி. பெஞ்சமின் சிஸ்கோக்கு ஒரு கோல் இருக்குது.
அதுக்கப்புறமேட்டு நம்ம குனியாக்கு கோல் இருக்கு. ஆனா இந்த மேட்ச் எம்பப்பா அசிஸ்ட் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இது என்னோட கட் ஃபீலிங் சொல்லுது. கமெண்ட் நீங்க உங்க ப்ரெடிக்ஷனை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.